ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கண்பானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசி வழியாய் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை, நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் திருப்ப வேண்டும். அப்படி திருப்புகின்ற பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் நம்மை எல்லா தீங்கிற்கும் தப்புவிக்கிறவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று திருமறை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு முறை ஒரு மனிதர் இறை மனிதரை பார்க்கும்படியாய் சென்றிருந்தார். அந்த இறை மனிதரை பார்த்து தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர் சொல்லுகின்ற பொழுது, நான் ஒரு பெரிய பாவி, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் செய்த பாவம் மன்னிக்க முடியாத பெரிய பாவம் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனைகளை அந்த இறை மனிதத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த இன்னொரு மனிதர் ஓடி சென்று அந்த இறை மனிதரை பார்த்து சொன்னார், ஐயா, இதோ நிற்கிறாரே இந்த மகா பெரிய பாவி, இவரை போல் நான் பாவம் செய்தவன் அல்ல. ஏதோ ஒரு சில தவறுகள் செய்திருக்கிறேன், ஒரு சில பொய்கள் சொல்லி இருக்கிறேன், ஒரு சிலரை சில காரியங்களில் ஏமாற்றி இருக்கிறேன், இப்படி ஒரு சில சின்ன சின்ன தவறுகளை செய்திருக்கிறேனே தவிர இந்த மனிதனை போல பெரிய பாவம் எல்லாம் செய்தவன் கிடையாது. ஆகவே நான் கடவுளுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னார். உடனடியாக அந்த இறை மனிதர் அந்த பெரிய தவறை செய்த மனிதரை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். வீட்டுக்கு சென்று வருகின்ற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து வாருங்கள். நீங்கள் செய்த பாவம் பெரிது, அது ஒரு பெரிய கல்லை எடுத்து என்னை பார்ப்பதற்காக வாருங்கள். சரி என்று சொல்லி அந்த மனிதர் சென்றார். பின்னர் பக்கத்தில் இருந்த அந்த சிறு சிறு தவறுகளை செய்த மனிதரை பார்த்து ஒரு பையை கையிலே கொடுத்து, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் கிடைக்கிற கற்களிலே சின்ன சின்ன கற்களை பார்த்து இந்த பை நிறைய எடுத்து வாருங்கள் என்று சொல்ல, இந்த மனிதரும் சந்தோஷத்தோடு அந்த பையை வாங்கி சென்றார். அந்த பெரிய பாவம் செய்த அந்த மனிதர் ஒரு பெரிய கல்லை தன்னுடைய தோளிலே சுமந்து நடக்க முடியாதபடி தள்ளாடிக்கொண்டே இறை மனிதரிடத்தில் வந்து, நான் ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே வைத்தார். அந்த பையை எடுத்து சென்ற சிறு சிறு தவறுகளை செய்த அந்த மனிதர் அந்த பையிலே சில கற்களை போட்டு நிரப்பி இந்த சிறு சிறு கற்களால் நிறைந்த அந்த பையை மிகவும் மகிழ்ச்சியோடு லகுவாக தூக்கி இறை மனிதரிடத்தில் கொண்டு வந்தார். இப்பொழுது அந்த இறை மனிதர் பெரிய கல்லை எடுத்து வந்த மனிதரை பார்த்து சொன்னார், நீங்கள் எந்த இடத்துல இந்த கல்லை எடுத்தீர்களோ அதே இடத்துல இந்த கல்லை திருப்பி கொண்டு வையுங்கள். இந்த மனிதரும் அதை அப்படியே தோளிலே சுமந்து கொண்டு தான் எந்த இடத்திலிருந்து எடுத்து வந்தாரோ அதே இடத்தில் கொண்டு வைத்து விட்டு திரும்ப வந்தார். இப்பொழுது அந்த சிறு சிறு கற்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வந்த அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் எடுத்து வந்த இந்த சிறு சிறு கற்களை எந்த இடத்திலிருந்து சேகரித்தீர்களோ அதே இடத்துல திரும்ப வையுங்கள். இப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் பையை கொடுத்தீர்கள், கிடைக்கிற இடத்திலிருந்தெல்லாம் நான் இந்த கற்களை தூக்கி இந்த பைக்குள் போட்டேன். எந்தெந்த இடத்திலிருந்து எடுத்தேன், எப்படிப்பட்ட கற்களை எடுத்தேன் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அதை திரும்ப வைப்பது மிக கடினம், என்னால் அது முடியாது என்று சொன்னார். அவர் சொன்ன காரியம், நான் எங்கிருந்து அந்த கற்களை எடுத்தேன், எந்தெந்த இடத்திலிருந்து எடுத்தேன் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த கற்களை திருப்பி வைப்பது என்பது சாத்தியமானது அல்ல என்று அந்த மனிதர் சொன்னார். அப்பொழுது அந்த இறை மனிதர் சொன்னார், இவர் ஒரு பெரிய தவறை செய்தார். அந்த தவறை வருந்தி நான் செய்த தவறு என்பதை உணர்ந்து வந்து நிற்கிறார். எப்படி அந்த கல் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அதே இடத்தில் திருப்பி வைக்கப்பட்டதை போல இவருடைய பாவம் நிவர்த்தி செய்தாயிற்று. அவர் செய்த தவறை உணர்ந்து விட்டார்.
வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அருமையான இந்த சகோதரர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு இனி திரும்பி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் உங்களுடைய தவறு சிறு சிறு தவறு. எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தவறு செய்தேன் என்று உங்களுக்கே தெரியாத சூழ்நிலையில் நான் பரிசுத்தவான் என்று உங்களால் எப்படி சொல்ல முடிகிறது என்று அந்த மனிதர் கேட்டார். இந்த சிறு கற்களை எங்கிருந்து எடுத்து வந்தீர்களோ அதே இடத்தில் எப்படி திரும்ப வைக்க முடியாதோ அதே போன்று நீங்கள் செய்த தவறுகள் எங்கெங்கெல்லாம் செய்தீர்கள், எப்படி செய்தீர்கள் என்பதை உங்களுக்கே தெரியாத பட்சத்தில் எப்படி நீங்கள் அந்த தவறை சரி செய்து கொள்வீர்கள்? இவர் மனம் திரும்பி விட்டார், நீங்கள் இன்னும் பாவத்திற்குள்ளாய் இருக்கிறீர்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை எப்படி பார்க்கிறோம்? மற்றவர்கள் எல்லாம் பாவிகள், நான் மட்டும் பரிசுத்தவான் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள், இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். நம்முடைய இருதயம் நன்றாயிருந்தால் நம்முடைய சரீரம் நன்றாயிருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாயிருக்கும், நம்முடைய செயல்கள் நன்றாயிருக்கும். நம் பாவத்தில் அழிந்து போவது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. கர்த்தர் விரும்புகின்ற காரியம் நம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யவும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழ்வதற்குமே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புலம்பலின் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நிற்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை. ஒரு புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 2026வது ஆண்டின் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே நிற்கிறோம். அப்படி வாழ்க்கையிலே சோர்வுகள் உண்டு, பலகீனங்கள் உண்டு, கடினமான சூழ்நிலைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, வார சுமைகள் உண்டு, வறுமை உண்டு. ஆனாலும் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபை. நாம் சோர்ந்து போகாமல் இருப்பது, வீழ்ந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவர் நம் மீது வைத்த கிருபை பெரிதாய் இருப்பதனால் இன்றும் நாம் விழாமல் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். நம்முடைய பாவங்களை விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புரவாவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் இந்த மாதத்தின் முடிவு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு சில நாளிலே ஒரு புதிய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு நாம் முன்னேறி செல்ல போகிறோம். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்து தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாரோ அதுபோல நாமும் உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து ஆண்டவரோடு கூட அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2026வது ஆண்டின் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் எங்களை காண்கிறவர், பலப்படுத்துகிறவர், சோர்வுகளை மாற்றுகிறவர். குறிப்பாக ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைந்த ஆண்டவர், எங்களை கிருபையினால் நீர் வழி நடத்துகிறேன். நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்து நிற்கிறோம். இந்த மாதத்தின் துவக்கத்தில் நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். சென்ற மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். எல்லா நிலையிலும் ஆண்டோடைய வழிநடத்தல் கூட இருந்தது. தொடர்ந்து ஆண்டோடைய பிரசனம், கிருபை, நிறைவான வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்க ஆண்டவர் கிருபை. எங்களே உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன்.
ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் நாளில் நிற்கிறோம். ஜெபத்தோடு கூட ஆரம்பியுங்கள். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கூட இருப்பார். சென்ற நாட்களின் பலகீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையினால் நம்மை வழிநடத்த போகிறார். நம்முடைய ஜெபம் ஆண்டவரோடு கூட இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழியிலே நடப்போம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.